ஓம் சாய்ராம், ஜெய் சீதாராம். சாய் பக்தர் எல்லாருக்கும் குரு சாய்ராம் சேனல் சார்பாக வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஷீரடி போயிருந்தப்போ எனக்கு ஏற்பட்ட ரொம்ப முக்கியமான மறக்க முடியாத பல விஷயங்களை நான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு இடத்துலையும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணி பார்க்கும்போது நம்ம சொல்லக்கூடிய அந்த பாபாவால் ஏற்பட்ட அனுபவங்கள் வந்து முழுமையாக உங்களுக்கு புரியாமல் போகலாம். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஆடியோவை கேளுங்க சாய்ராம். ஸோ பாபா வந்து எல்லாருக்குமே எனக்கு இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் அவர் வந்து பண்ணலைன்னா நம்ம பாபா வந்து கோச்சுப்போம் இல்லையா? ஏன் பாபா நான் நினச்சது வந்து நீங்கள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவருக்கு தெரியும், அவர் வந்து நமக்கு எல்லாமே ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து செய்கிறாரு, கரெக்டாக செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே வந்து தவறு வந்து நம்ம மேலே, நாம் நினச்சது நடக்கலைங்கிற ஒரு வருத்தம் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அவர் செய்கிறது எல்லாமே கரெக்ட். அவர் பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் சரியான விஷயம். அதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோன்னா, அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட ரிசல்ட் நமக்கு தெரியும் போது தான், ஓ பாபா இதுக்காக தான் நீங்கள் இதை பண்ணினீங்களாம் அப்படின்றது அப்போ தெரியும் போது தான் நமக்கு அது புரியும். ஸோ அது வரைக்கும் நம்மளோட தாட் எல்லாமே வந்துட்டு என்னடா அது நம்ம பண்ணினது எதுவுமே பலன் இல்லாமல் இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் மனசில் வந்து தோணும். ஸோ நம்பிக்கையோட பொறுமையோடு இருந்து பாபா பண்ணுறது எல்லாமே சரிதான் அப்படின்னு வந்து புரியறதுக்கு வந்து லேட் ஆகும் எல்லாருக்குமே. அது மாதிரியான ஒரு விஷயந்தான் சாய்ராம். ஸோ அவர் என்ன லைஃப்பில் நம்ம லைஃப்பில் கொடுக்குறாரோ அதை வந்து முதல்ல அப்படியே வந்து ஏற்றுக்கோங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் அது நமக்கு ஒரு கஷ்டமான பிரச்சனையான ஒரு விஷயமாக இருக்கலாம். அது வந்து முற்றிலும் தவறு அப்படின்னு இந்த ஒரு விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டு முழுமையாக தெளிவுபடுத்திக்கும் போது உங்களுக்கு அது புரியும். ஸோ நான் ஷீரடிக்கு கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்களாக வந்து போகணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கான டிக்கெட்ஸ் வந்து கிடைக்கலன்னு சொல்கிறத விட எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி அமையலை. என்னோடய திங்கிங் வந்து என்னென்ட்டு, நான் வந்து ஒரு வியாழக்கிழமை நாளில் ஷீரடி வந்து அங்கே இருக்கணும். அங்கே வந்து நடக்கக்கூடிய சாவடி ஊர்வலம் வந்து நான் ஷீரடிக்கு போகும்போது என்னால் பார்க்க முடியாமல் போயிடுச்சு. ஒரு 2 வாட்டி போயிருக்கேன், அதுக்கப்புறம் போகலை. ஸோ 3rd டைம் நம்ம போகும்போது அங்கே நடக்கக்கூடிய அந்த ஊர்வலம் வந்து சாவடி ஊர்வலம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுங்கிறது என்னோடய ஒரு தாட்டு. ஸோ வியாழக்கிழமை அமையிற மாதிரி எனக்கு வந்து எங்கேயுமே டிக்கெட் கிடைக்கல. டிக்கெட் கிடைச்ச நாளெல்லாம் வந்து வேறு நாள். ஸோ ரொம்ப லாங் டைம் கேப் எடுத்துகிட்டு அந்த வியாழக்கிழமைக்காக வெயிட் பண்ணி ரொம்ப நாள் கழித்து அந்த மாதிரி டிக்கெட் வந்து நான் போட்டு புக் பண்ணுறேன். ஸோ இதுக்காக சாவடி ஊர்வலம் பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொரு பிளான் இருக்குது. என்னென்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக போய் ஷிரடியில் ரீச் ஆகிறோமோ, எனக்கு சமாதி மந்திர் போய் பாபாவை பார்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஸோ நம்ம நேரமாக போயிட்டோம்னா பாபாவை பார்த்துடலாம் சமாதி மந்திரில். அண்ட் நம்ம வந்துட்டு இந்த சாவடி ஊர்வலம் நைட் நடக்கக்கூடிய ஊர்வலம் பார்த்துடலாம். இது வந்து என்னுடைய ஒரு பிளான். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணினா ஒரு விஷயம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் பாபா வந்து ஒரு அவரோட கேம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார். நான் நினச்சது வந்து அங்கே இல்லை, நடக்கலை. ஏன்னா நம்ம ஒரு பிளான் போடுவோம், வெளியே போகும்போது எல்லா விஷயங்களும் மாறி போயிடலாம். ஆனால் ஷீரடியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளுமே உண்மையான பாபா பக்தருக்கு பாபாவை நடத்தி கொடுப்பார். எனக்கு என்ன நடத்தி கொடுத்தாருன்னா, நாங்கள் 3 மணிக்கு ஷீரடி நாங்கள் போகிறோம் சாய்ராம். 2025 நான் போகிறேன். நவம்பர் மாதம் போகும்போது கிட்டத்தட்ட நாங்கள் 3 மணிக்கு ரீச் ஆகிட்டோம் ஷீரடியில். ஆனால் எங்களுக்கான ரூம்ஸாகவே கிடைக்கல. நாங்கள் ஒரு 100 பேர் போயிருக்கோம். 100 பேருமே வந்து ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்களுக்கான ரூமை வந்து அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கலை. எங்களுக்கான ரூம் கீவே அவங்க எதையுமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கலை. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து, எப்போவுமே அப்படி ஆனது கிடையாது. இது நாள் வரைக்கும் நாங்கள் ஷீரடி போயிருக்கோம், அப்படி ஆனதே கிடையாது. ஸோ நேரில் நாங்கள் போனதுக்கப்புறம் தான் அவங்க ஒவ்வொன்றா ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ரூமெல்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணுறாங்க. அது வரைக்கும் எங்களுக்கான எந்த ஒரு விஷயமே செய்யலாம். இத்தனைக்கும் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம்.
ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் வந்து அங்கே எனக்கு டைம் வந்து முழுக்க முழுக்க வேஸ்ட் ஆகிடுச்சு. 5 to 5 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. 3 to 5 மணி வரைக்கும் ஆயிடுச்சு. ஸோ 5 மணிக்கு மேலே நம்ம ரூமுக்கு போய் நம்ம ஒவ்வொன்றா ரெடி பண்ணி கிளம்பி, ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பாபா போய் பார்க்கணும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம பாபா பார்க்கும்போது ஒரு விஷயம் நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா சமாதி மந்திரில் போய் நம்ம லைனில் நின்று பாபா தரிசனம் பண்ணுறதுக்காக போயிட்டோம்னா ஒன்று நம்ம சமாதி மந்திரில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் சாவடிக்குள்ளே வந்து பார்க்குறது டவுட்டு தான். எனக்கு வந்து என்னென்னா ரொம்ப நாள் கழித்து போகிறதுனால எனக்கு பாபாவை பார்க்கணுன்னு ஒரு ஆசை, இங்கேயும் போகணும் ஆசை, அட் அ டைமில் 2 பக்கமும் போகணுன்னு ஒரு ஆசை. ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு போக முடியுமா அப்படின்னா வந்து ரொம்ப பெரிய டவுட்டு. என்னடா பண்ணுறது, சரி ஓகே போய் பார்த்துக்கலாம். நான் பக்கத்தில் கூட இருக்கவங்களாம் கேட்குறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே போகிறீங்க, சாவடி போகிறீங்களா இல்லை சமாதி மந்திர் போகிறீங்களா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள். அவங்க இடத்துக்கு கிளம்புறாங்க. சரி நாங்களும் ரூம்லேருந்து கிளம்பி எல்லாம் பண்ணி நாங்கள் வெளியே வந்துட்டோம், ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் அவரோட கேம் ரொம்ப இதுக்கு முன்னாடியே அவர் கேம் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அவர் ரூம் ரெடி பண்ணாமல் வச்சுருந்தது எங்களை டிலே பண்ணி இவ்வளோ டிலே ஆகி கொண்டாந்து என்னோட ரொம்ப நாள் கனவெல்லாம் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டார். ஆல்ரெடி அவர் ஸ்பாயில் பண்ணிட்டார். இது வந்து என்னோடய தாட், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு அங்கேருந்து நான் ரூம் விட்டு வெளியே கிளம்பியாச்சு, வெளியே வந்தாச்சு. அப்போ ஆட்டோ ஸ்டாண்டு 2 பக்கம் இருக்குது. நான் ஒரு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போகிறேன். நான் போகிற இடம் வந்து ராங். ஆக்சுவலி வந்து நான் அந்த இடத்துக்கு போகிறப்ப அங்கே என்ன ஆட்டோ ஸ்டாண்டில் ஆட்டோக்கள் இல்லை. ஒரு அக்கா கால் பண்ணுறாங்க, நந்தினி நானும் வரேன், வெயிட் பண்ணுன்னு சொல்கிறாங்க. எனக்கு இருந்த எமர்ஜென்சிக்கு நான் போய் பாபாவை பார்த்தே ஆகணுன்றனால நான் உங்களுக்கு அந்த அக்காவுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி சூழ்நிலை நான் இல்லை. ஓகே நான் வந்துட்டு ஓகே வாங்க பார்த்துக்கலான்னு மட்டும் சொல்லிட்டு நான் வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலி நான் ஆட்டோ ஸ்டாண்டுக்கு தப்பாக போயிட்டேன், இல்லாத இடத்துக்கு போயிட்டேன், ஆட்டோ இல்லாத இடத்துக்கு போயிட்டேன். அப்போ திரும்பி நான் ரிட்டன் வர்றேன் அந்த இடத்துலேருந்து. ஸோ ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா திரும்ப அந்த அக்காவோட ஜாயிண்டாக வர மாதிரி வராது. அவங்க எனக்காக வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க ரொம்ப தூரத்தில் வந்துட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி சாய் ஆசிரமமில் அவங்க பி பிளாக்குக்கிட்ட வந்துட்டுருக்காங்க. நான் என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கேன். அவ்வளோ தூரம் அவங்க கிராஸ் பண்ணி வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியாதுன்ற மாதிரி நான் போகணும்னு நினைக்கிறேன். நான் போக முடியல. ஸோ போக முடியல. திரும்ப ஆட்டோ இல்லாதனால திரும்ப ரிட்டன் வரேன். நான் ரிட்டன் வர்றதுக்கும் அவங்க என் கூட வந்து ஜாயிண்ட் ஆகிறதுக்கும் சரியாக இருக்குது. இது வந்து பாபாவோட 2வது கேம். அவங்களையும் என்னையும் இணைச்சி வச்சுட்டார். 2 பேரும் ஒன்றா தான் போகணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டார் அவர். ஸோ ஏன் இந்த பிளான் போட்டார் இதுக்கப்புறம் தான் தெரியும். ஏன் வந்து ஃபஸ்ட்டு டிலே பண்ணார், ஏன் அந்த அக்காவோட ஜாயின் பண்ணார் சொல்லிட்டு நான் வந்து மட்டத்தேங்காய் வச்சு வீட்டில் வச்சு 9 வாரம் பூஜை பண்ணிட்டு தான் இருந்தேன். அந்த அக்கா வந்து கோயில் பற்றி அந்த அக்காவுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஸோ வந்த உடனே அந்த அக்கா வந்து நாங்கள் கோயில் இறங்கினோடனே சொல்கிற முதல் விஷயம், நந்தினி நீ போய் இந்த மட்டத்தேங்காய் வந்து ஃபஸ்ட்டு வந்து பாபாவோட துவாரகமாயில் வச்சுட்டு சாவடியில் வச்சுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக எனக்கு சொல்கிறாங்க. நிறையா விஷயத்தில் அவங்க எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு புரியுது ஏன் வந்து அந்த அக்காவோட நம்மளே ஜாயின் பண்ணிவிட்டார் அப்படின்றது. போயிட்டு நான் வந்து அந்த மட்டத்தேங்காயும் அந்த நான் கொண்டு போன ஊதுபத்தி, கொண்டுட்டு போன திராட்சை, பாபாவுக்கு எடுத்துகிட்டு போன கல்கண்டு எல்லாமே கொண்டு போய் நான் ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று கொண்டு போடுங்கிறதுக்காக பாபாவுக்கு நிறையா விஷயங்கள் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ ஃபஸ்ட் நாள் இதெல்லாம் சமர்ப்பிச்சிட்டேன். பாபா ஷாவடியில் கொண்டு போய் பாபாவுக்கு அழகாக இதெல்லாம் சமர்ப்பிச்சாச்சு. அந்த அக்காவோட கைடன்ஸில் எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சாச்சு சாராம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா அடுத்தடுத்த நாள் நம்ம வந்து வேறு ஷெட்யூல் போய்டும், நம்ம எல்லாத்தையும் பண்ண முடியுமான்னு தெரில. கரெக்டான டைமுக்கு கொண்டு ஷாவடி நடக்கிறதுக்கு முன்னாடி பாபாவோட காலடியில் அதை சமர்ப்பிச்சாச்சு. அது ரொம்ப ஒரு பிளெஸ்ஸிங். அவங்க கூட இல்லாட்டி, சப்போஸ் அந்த அக்கா அந்த டைமில் கூட இல்லாட்டி நமக்கு அந்த விஷயம் வந்து பண்ண முடிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து நான் வந்து டைம் வந்து பார்த்துட்டு தான் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வந்து ஒரு 10 செகண்ட் கிட்டே நம்ம வந்துடுச்சு. ஒரு லாங்கான ஒரு விஷயம் சாரம். அந்த மிராக்கிள் வந்து கொஞ்சம் லென்த்தியான ஒரு மிராக்கிள். ஸோ அதை இன்னொரு வீடியோவாக போட்டு உங்களுக்கான தெளிவான ஒரு வீடியோவை கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக இதுக்கப்புறம் மேற்கொண்டு அவர் என்னென்ன பண்ணார், ஷிரடி போய் நம்மளை ஏற்கனவே டிலே பண்ணிட்டார். இத்தனை நாள் டிக்கெட்டே நமக்கு கிடைக்கல. டிக்கெட் கிடைக்காம ரொம்ப நாள் கழித்து ஒரு காத்திருந்து போகிறோம், ரொம்ப ஆவலோடு போகிறோம்.
அங்கே போய் ஒரு டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டு வச்சுருக்காரு. என்ன சொல்கிறது, டிசப்பாயின்மெண்ட்னா என்ன சொல்கிறது, என்னை பொறுத்தளவுக்கு டிசப்பாயின்மெண்ட். ஆனால் அதுக்கப்புறம் வந்து எண்டிங் வந்து என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு மிராக்கிள்னு தான் நான் சொல்லுவேன். அப்பேற்பட்ட ஒரு மிராக்கிளை இந்த வீடியோவில் முடிச்சுக்கிறேன். ஓம் சாரம். கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு பார்ட்டில் இதுக்கப்புறம் என்ன நிகழ்த்தினார், ஏன் அந்த மாதிரியான தடங்கல்களை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாரம்.